சேலம் மாவட்டத்தில் ஜலகண்டபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளீஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் அதனுடைய உடனுறை சின்னம்மாளம்மன் ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த கோயிலானது மிகவும் பிரபலமாக இருக்கின்றது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களிடையே. இந்த கோயிலுக்கு நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னா மற்ற கோயில்கள்லாம் நாம சென்று அங்க நம்ம விபூதியோ அல்லது குங்குமமோ வாங்கும் பொழுது நம்ம அதாவது தட்சணை நம்ம அங்க வைப்போம். ஆனா இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா, அங்க போகிறவர்களுக்கெல்லாம் அவர்களாக ஏதாவது ஒரு பணமோ மற்றபடி பூக்கள் இது மாதிரியான பிரசாதங்களோ வழங்குவாங்க. ஆகவே இப்ப பணம் கொடுக்கின்ற கோயில் எனக்கு தெரியுது இந்த கோயிலானது முதன்மையானதாக இருக்கின்றது. ஏன்னா செல்கின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த கோயிலில் 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் இந்த மாதிரியான கையில் கிடைக்கின்ற அந்த பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள். மற்றும் இந்த கோயிலில் நீங்க சிறப்பு என்னவென்று சொன்னால், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் எல்லாம் யாகம் வளர்த்தப்பட்டு அது நிறைய பக்தர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அப்போ அந்த யாகத்தில் கலந்து கொள்வதன் சிறப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்க நினைத்தது நடக்கின்ற ஒரு வாய்ப்பு எல்லாம் இந்த யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கோயிலை நீங்க அடிக்கடி நீங்க சென்று வழிபட்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம், அதாவது கடன் தொல்லை, அதே மாதிரி வியாபார தடை, அப்புறம் நில பிரச்சனைகள், அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த கோயில் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ உட்காந்து நீங்க சுவாமியை நினைத்து தியானம் செய்யும் பொழுது இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கை கூடுகின்ற ஒரு வாய்ப்பானது இந்த கோயிலின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அருகில் இருப்பவர்கள் அடிக்கடி சென்று வந்தால் உங்களுக்கு மேற் சொன்ன பலன்கள் இந்த கோயிலில் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்.